வினோத் கிளம்பிட்டாரா? ஐயா என்னங்கய்யா இது? அட பைத்தியமே, வினோத் வாக்ட் அவே வித் 18 lakhs. பைத்தியமையா வினோத்? கானா வினோத் இந்த சீசனோட வின்னர். ஆனா அவரு 18 lakhs கேஷ் எடுத்துட்டு வெளியே போயிருக்காரு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. நான் நம்பல. ஃபர்ஸ்ட் வந்து சொல்லும் போது லைவ் ஆரம்பிக்கும் போதே சில நியூஸ்கள்லாம் வந்துச்சு, அது ஃபேக்கு பொய்ன்னு அப்படின்னு வச்சிருந்தேன். ஆனா கானா வினோட்டோட வைஃபோட இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருக்காங்க. பைத்தியமையா அந்த ஆளு ஒரு வாரம் வெயிட் பண்ணி இருந்தான்னா 50 லட்சம் ரூபாயோட போயிருப்பாயா, டிராஃபியோட போயிருப்பாயா? அட பைத்தியமே, உன்னை நம்பி இத்தனை பேரு அன்அபிஷியல் ஓட்ல 50% ஓட்டு வாங்கியிருக்கான். இந்த சீசன் ரொம்பவே வினோதமான சீசனா இருக்குங்க, ரொம்ப வினோதமான சீசனா இருக்கு. இப்போ கானா வினோத் வந்து இந்த படப்பெட்டி எடுக்கிறதுனால சாண்ட்ரா வந்து டாப் 5ல வந்து போயிடுவாங்க. இந்த வாரம் எவிக்ஷன் நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கம்மியான மக்கள் தான், இந்த கம்மியான கண்டஸ்டன்ட் தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. வெறும் 6 பேர் தான் இருக்காங்க. இப்போ 6 பேர்ல ஒருத்தர் வந்து அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டாருன்னா இன்னும் 5 பேர் தான் இருப்பாங்க. இந்த 5 பேரை வச்சுட்டு வீக்கெண்ட்ல ஒருத்தரை எவிக்ட் பண்ணா 4 பேர் தான். 4 பேரை வச்சுட்டு வீக்கெண்ட் ஃபுல்லா நடத்துவீங்களா? ஒரு வாரம் ஃபுல்லா 4 பேரை வச்சுட்டு போவீங்களா? வாய்ப்பே கிடையாது. 5 பேரும் வந்து ஃபினாலிக்கு போவாங்க, சாண்ட்ராவும் ஃபினாலிக்கு போவாங்க. சாண்டா ஃபினாலே போறது தகுதி இல்லாதவங்க, ஆனா அவங்க போறாங்க. கானா வினோத் பண்ண வேலைனால வின்னர் ஆகிருக்கலாங்க. 50 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிருக்காங்க கானா வினோத். பைத்தியமாங்க அவன். டாப் 5 கண்டஸ்டன்ட் கமருதீன் பாரு லாஸ்ட் 10 நாள் முன்னாடி ரெட் கார்டு வாங்கிட்டு 2 பேரை வெளியே போறாங்க. சாண்ட்ரா, விக்ரம், சபரி டாப் 5 குள்ள வராங்க. இப்போ வின்னரா ஆகி இருக்கக்கூடிய வினோத் வந்து பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போறாரு. அதனால ரன்னரா வந்து இருக்க வேண்டிய திவ்யா இப்போ இந்த சீசன்ல வின்னரா மாறுவாங்க. What kind of show this is? ஒரு ஷோல ட்விஸ்ட் இருக்கலாம், ஆனா ட்விஸ்டஸ் ஷோவா இருக்க முடியுமா? ஆனா ஷோ மட்டமான ஷோ, அது வேற விஷயம். யார் நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ, யார் ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோமோ, ஆனா அவங்க ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொருத்தங்க வந்து அந்த பிளேஸ் வந்து ரிப்ளேஸ் பண்றாங்க. இப்போ வின்னர் ஆகக்கூடிய வினோத் வந்து பணப்பெட்டி எடுத்துட்டு போனா ரன்னர் ஆகக்கூடிய திவ்யா வந்து வின்னர் ஆயிடுவாங்க. சாண்ட்ரா இந்த வாரம் எவிக்ட் ஆயிருக்கணும், ஆனா சாண்ட்ரா எவிக்ட் ஆகாம அவங்க டாப் 5 குள்ள போறாங்க. இந்த வாரம் எவிக்ஷனை கேன்சல் பண்ணுவாங்க. சோ நமக்கு இப்போ இருக்கிற டாப் 5 வந்து பாத்தீங்கன்னா திவ்யா, அரோரா, சபரி, விக்ரம், சாண்ட்ரா. வின்னர் ஆகக்கூடிய வினோத் இந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலை பண்ணுவார் சொல்லி சத்தியமா நான் எதிர்பார்க்கல. சாண்ட்ரா எடுத்துட்டு போவாங்கன்னு எதிர்பார்த்தேன், விக்ரம் எடுத்துட்டு போவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா வினோத் பெட்டி எடுத்துட்டு போனதுனால கேமே வந்து டோட்டலா மாறிடுச்சு. இப்போ டாப் 5 வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வின்னர் ஆவாங்க, அரோரா ரன்னர் ஆவாங்க, சபரி 3rd பிளேஸ்ல வருவாரு, விக்ரம் 4th பிளேஸ்ல வருவாங்க, சாண்ட்ரா 5th பிளேஸ்ல வருவாங்க. இதுதான் ஆர்டரா இருக்கும். இந்த ஆர்டர் படி தான் அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலே எபிசோட் வந்து போகும். இட் இஸ் official. Divya is the only option. No other contestant will deserve to be a title winner other than Divya. So Divya தான் title winner ஆ இருப்பாங்க. இப்போ congratulations அபிநயா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி Divya வந்து title winner ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு வாரம் கேம் இருக்கு, ஒண்ணும் மாறாது. அவங்க தான் வின்னர், Divya தான் வின்னர். 18 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 50 லட்சம் ரூபாவை பைத்தியக்காரத்தனமா விட்ட ஒரு மனுஷனை இப்பதான் நான் பாக்குறேன். உள்ள வந்த ஃபேமிலி சொல்லிருந்தாங்க வினோத் கூட போய் சேரு, வினோத் கூட பழகுன்னு சொல்லி உள்ள வந்த கண்டஸ்டன்ட் ஃபேமிலி எல்லாம் சொன்னாங்க. அந்த ஆளுக்கு அப்ப புரியலையா? இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து வினோட்டை மட்டும் டார்கெட் பண்றாங்க. எதனால? அவன் டாப்ல இருக்கறனால. அது அவனுக்கு புரியலையா? ஐ அம் அப்செட்ங்க, சீரியஸ்லிங்க. எனக்கு இந்த 50 லட்சம் ரூபாய் போனது கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனா பிக் பாஸ் டைட்டில் வின்னர் இந்த டிராஃபி இருக்கு பாத்தீங்களா, அது பிரிஷியஸ்ங்க, அது ரொம்ப பிரிஷியஸ்ங்க. 50 லட்சம் ரூபாய் தாண்டிங்க அந்த டிராஃபிலாம். அது தூக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு வினோத்துக்கு. இப்போ இது வரைக்கும் வந்த கானா சிங்கர்ஸா இருக்கட்டும், சிங்கரா இருக்கட்டும், எல்லாரும் கெட்ட பேர் வாங்கிட்டு வெளியே தான் போனாங்க. ஆனா இவர் மட்டும் தான் நல்ல பேர் வாங்கிட்டு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி டைட்டில் வின்னர் வரைக்கும் வந்து வினோத் வந்தாருங்க. கொஞ்சம் ஒரு வாரம் இருந்திருந்தா டைட்டில் வின்னருங்க. அவங்க டைட்டில் வின்னர் அவர் ஹிஸ்டரி மேட் பண்ணிருப்பாங்க. கானா சிங்கர் கூட வந்து பிக் பாஸோட டைட்டில் வின்னர் ஆகலாம். தரமா வந்து இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா திவ்யா டைட்டில் வின்னர் ஆகிறதுலயும் சபரி டைட்டில் வின்னரா ஆகிறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவங்க ஆக்டரா இருந்தாங்க, வெளியே தெரிஞ்சாங்க, பேசினாங்க, டைட்டில் வின்னர் ஆயிட்டாங்க. ஆனா யாருன்னே தெரியாத ஒருத்தன் கொஞ்சம் கொஞ்சமா பாட்டு பாடி ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவன், எந்த ஒரு பிஆர் சப்போர்ட்டோ இல்லாதவன் மேல வந்து ஒரு பிக் பாஸோட டைட்டில் அடிக்கிறான்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஹிஸ்டரி. அந்த ஒரு ஹிஸ்டரி வந்து பண்ணிருக்கலாம். ஆனா வினோத் தேவையில்லாம அதை லூஸ் பண்ணாரு. ஃபேட் தலையெழுத்து யாரை விட்டுச்சு? அபிநயா வினோட்க்கு ஹவுஸ்மேட் அலர்ட் தராதனால ஒரு கன்ஃபியூஷன்ல ஃபியூச்சர் நினைச்சு எடுத்திருப்பாரு. எதுக்கு அவங்க அலர்ட் தரணும்? முதல்ல மணி பாக்ஸ்ல மணியே சேரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களாம் வந்து தடுத்து கேம் விளையாடுறாங்க. அவங்களாம் வந்து நல்ல மனுஷங்காரங்க இல்ல, காழ்ப்புணர்ச்சி பிடிச்சவங்க. அவங்களாம் மத்தவங்க நல்லா இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க அலர்ட்லாம் யாரும் தர மாட்டாங்க. பிக் பாஸ் டீம் அது வந்து ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லி தான் அமைச்சிருப்பாங்க. பட் ஃபியூச்சர் இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க. பிக் பாஸ்குள்ள போயிட்டாரா உங்களோட ஃபியூச்சர் செட்டுங்க. வெறும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவன் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோக்குள்ள நீங்க போயிருக்கீங்க,
இருக்கீங்க, 100 நாட்கள் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து சான்ஸ் வராதுன்னு நினைக்கிறீங்களா? அவன் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கூப்பிட்டு தருவான், பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் கூப்பிட்டு தருவான். இந்த 18 lakhsலாம் 1 monthலயே வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்தால வெளியே போய் ஈஸியா சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு ஃபேம் வந்து கானா வினோத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த 50 லட்சம் ரூபாயும் சரி, இப்போ அவர் எடுத்துட்டு போன 18 லட்சம் ரூபாயும் சரி, அதெல்லாம் ஒரு அமௌண்டே கிடையாது. அவர் பிக் பாஸ்க்குள்ள இருந்து 100 நாட்கள் தாண்டி வெளியே வந்தார்னா அவருக்கான வாய்ப்பு அவருக்கு தேடி வரும். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஃபேம் தாங்க முக்கியம், ஃபேம் தான் முக்கியம். பிக் பாஸ் அதை கொடுத்துச்சு, வினோத் அதை யூஸ் பண்ணல. இப்போ ஒன்று கெட்டு போகல. கவினோ அந்த மாதிரி தான் பெட்டி எடுத்துட்டு வெளியே போனாரு. அவர் ஒரு பெரிய ஹீரோ ஆகலையே, அந்த மாதிரி வந்து ஆகலாம். பட் கானா வினோத் இருந்திருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹோப் இன்னைக்கான ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சில நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதே கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாளைக்கு நான் லைவ் வரும்போதோ இல்லை வீடியோ அப்லோட் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இவ்வளவு நேரம் நம்ம ரிவ்யூவை பார்த்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நாளைக்கான லைவ்ல உங்க எல்லாரையும் நான் பார்ப்பேன்னு சொல்லி நான் நம்புறேன். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுகிறேன். உங்கள் முகமது ராஜா அண்ட் அம்பி ராஜா.